இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட பார்க்கும் பொழுது ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் பார்க்கும் பொழுது அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். நம்ம மனதுடையவனாக நமக்கு இருக்குதா? அவரை நம்பி இருக்கணும். அப்படி இருக்கப்படும் பொழுது கொஞ்சம் நஞ்ச சமாதானம் அல்ல, பூரண சமாதானத்துடன் நம்மை காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரையே தெய்வமாய் பற்றி கொண்ட சனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படியாக ஒரு உறுதியாக நம்ம பற்றி கொள்ளுகிற முதல்ல நமக்கு ஒரு மனசு வேணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன தான் சொன்னாலும் அதை கேட்குற மனப்பாங்கே இல்லாமல் இருக்குது. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனசும் அவர் மேலே நம்பிக்கை இருக்கிற மனுஷனும் அப்படி இருந்தாக்கா நமக்கு ஒரு பூரண சமாதானத்தை அவர் கொடுக்க வல்லவர். நமக்கு சமாதானம் இல்லாமல் இன்றைக்கி எத்தனை ஜனங்கள் இன்றைக்கி தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? அந்த சமாதானத்துக்காக என்னென்னவோ நாடிக்கொண்டிருக்கிறாங்க, ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை கேட்குற ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்டில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பூரண சமாதானம் நமக்கு வேணும்னாக்கா அவர் உறுதியாய் பற்றி கொள்கிற நமக்கு மனசு நமக்கு முதல்ல வேணுங்க. அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷனாக நம்ம இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு பூரண சமாதானம் நமக்கு கிடைக்கும். அதனால் நமக்கு பூரண சமாதானம் வேணுனாக்கா நம்ம கல்லான இருதயங்கள் உடைக்கப்படணும். அவரை ஏற்றுக்கொள்ளுத அந்த மனம் நமக்கு காணப்படணும். சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணுனாக்கா அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். இதுதான் நமக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்குற இயேசு கிறிஸ்து, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொல்லி நாம் அறிந்து கொள்ளணும். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை உறுதியாக நாங்கள் பற்றி கொள்ள எனக்கு மனதை கொடுங்க ஐயா. உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிற ஐயா. இது நிமித்தமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூரண சமாதானத்தை கொடுங்க ஐயா. நல்ல ஒரு சமாதானத்தை எங்களுக்கு கட்டளிடுங்க. எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் நாங்கள் எங்கெங்கேயோ தேடி அழிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உம்மை பற்றி கொள்கிற மனதை எங்களுக்கு கொடுங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிற ஆண்டவர் அந்த கிருபை கொடுங்க. நீங்களே பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.